மக்களே, ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அருமையான வெஜ் டிஷ் தான் பண்ண போறோம். என்ன வெஜ் டிஷ்னு கேட்டீங்கன்னா ட்ரம் ஸ்டிக் வச்சுதாங்க. இந்த முருங்காயை வச்சுதான் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான வெஜிடேரியன் ரெசிபி பண்ண போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா 40 டேஸ்க்கு எங்க வீட்டுல ஃபாஸ்டிங் ஈஸ்டர் வர வரைக்கும். ஸோ நோ நான்வெஜ் சிக்கி ஒன்லி நான் பண்ணேன்னா சிக்குக்காக மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் கொடுப்போம். ஸோ அதனால இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு செம்ம மைண்ட் பிளாங்க், என்ன பண்றேன்னு தெரியல. ஸோ அதனால காலையிலேயே வந்து தயிர் சாதம் பண்ணிட்டேன். தயிர் சாதம் தொட்டுக்க பார்த்தீங்கன்னா இந்த முருங்காய் மசாலா பண்ணுவோம். இந்த முருங்காய் மசாலா செய்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து உரிச்சிட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் முருங்காயை மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான். அடுத்து இதுக்கு மசாலாக்காக தேங்காவும் ஒரு ஸ்பூன் சோம்பும் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் சில்லு போட்டு ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சட்டி எடுத்துகிட்டு சட்டி சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது, லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். ஸோ இதை சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கிறேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு தக்காளியை நறுக்கி இதில் சேர்த்துடலாம். ஸோ தக்காளி வெங்காயம் இது எல்லாமே வந்து வதங்கட்டும். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும் இல்லை, எல்லாமே நார்மலாக வதங்கினா போதும். ஸோ லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம இப்போ சேர்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் மல்லித்தூள். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான மசாலா. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பரட்டிக்கோங்க. மசாலா போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு குறைவாக நம்ம இதை பரட்டினா போதும், இல்லைனா மசாலா கரிஞ்சிரும். ஸோ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் இல்லைங்களா முருங்கைக்காய், அதை வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். ஸோ முருங்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ முருங்காயும் அந்த மசாலாவையும் ஒரு நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டி விடுங்க. ஸோ அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா முருங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ தண்ணி விட்டு இது நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் உப்பு பார்த்துக்கோங்க. ஒரு அரை உப்பு இருந்துச்சுன்னா ஸோ அதுவே போதும். ஸோ பார்த்துட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த க்ளோஸ் பண்ணி இது வேகிற டயத்தில் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த சோம்பையும் தேங்காவையும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முருங்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. ஸோ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. பட் இன்னும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வேகணும். ஸோ அதனால் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நான் வேக விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். முருங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெந்துருச்சுங்க. ஸோ இந்த அளவு இருந்தால் போதும். முருங்காய் வந்து எப்போதும் கொஞ்சம் வேகிறது டைம் எடுக்கும். அதனால் ஒரு 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரம் எவாப்ரேட் ஆகிடும். வெந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன். ஸோ எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுதை உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி பரட்டிக்கோங்க. இப்போ எப்போதுமே நம்ம பொரியல் எல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்து அப்படி செய்ய முடியாது. ஏன்னா அந்த தேங்காய் மசாலாவும் நல்லா உள்ளே இறங்கினா தான் இந்த முருங்காய்க்கு செம்ம டேஸ்ட்டுங்க. ஸோ அதனால் இந்த தேங்காய் மசாலாவை போட்டு நல்லா பரட்டிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை வந்து ரொம்ப நேரம் கிண்டிடாதீங்க. பாருங்கள், நான் ஒரு 3 வாட்டி கிண்ணதுக்கே ஒரு முருங்காய் உடஞ்சிருச்சு. ஏன்னா நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா. ஸோ லைட்டாக மட்டும் பெசரிட்டு அப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சூப்பரான முருங்காய் மசால் ரெடிங்க. ஸோ இந்த முருங்காய் மசாலா நான் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறேன். ஸோ 2 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் 2 மினிட்ஸ் ஆச்சு. செம்ம சூப்பரான முருங்காய் மசால் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, வெறுமனை சாதத்துக்கு, இல்லை குழம்பு சாதத்துக்கு, ஈவன் தோசைக்கு கூட செம்ம காம்பினேஷனுங்க. செம்ம சூப்பரான எம்மியான இந்த முருங்காய் மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய் மக்களே.